இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமா நம்ம இந்திய கிரிக்கெட்ல கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு சுமார் 39 ரன்கள் ஆகாஷ்தீப் பும்ரா இரண்டு பேருமே சேர்ந்து எடுத்து ஃபாலோ ஆன்ல இருந்து நம்ம இந்தியா ஒரு ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு எஸ்கேப்பை நம்ம இந்தியா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆகாஷ்தீப் அவர் பேட்டிங்க்கு உள்ள இறங்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி விராட் கோலி ஆகாஷ்தீப் அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்காரு. முக்கியமான விஷயம் ஒன்று செஞ்சிருக்காரு. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஆகாஷ்தீப் அவர் பேட்டிங்க்கு உள்ள இறங்க வர்றதுக்கு முன்னாடி ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் ஆகாஷ்தீப் அவர்கிட்ட சில விஷயங்கள் பேசினதை நம்மளால லைவ்லயே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு அப்புறமா ஆகாஷ்தீப் அவர் பேட்டை எடுத்துக்கிட்டு உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம விராட் கோலி ஆகாஷ்தீப் அவரை நிப்பாட்டி ஒரு சில வார்த்தைகள் ஆகாஷ்தீப் அவர்கிட்ட விராட் கோலி அவர் பேசியிருக்காரு. அப்ப ஆகாஷ்தீப் பார்த்தீங்கன்னா கையில் அவர் வச்சுக்கிட்டு இருந்தது விராட் கோலி அவருடைய பேட்டை ஆகாஷ்தீப் அவர் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை பார்க்குறப்ப தன்னுடைய பேட்டை வச்சுக்கிட்டு முக்கியமான ஒரு கட்டத்தில் நேரத்தில் விளையாட போகிற ஆகாஷ்தீப் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில அட்வைஸுகள் விராட் கோலி அவர் கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்க அதுக்கு அப்புறமாக தான் ஆகாஷ்தீப் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைக்குக்கு உள்ள இறங்கி போய் நம்ம இந்தியாவை இன்னைக்கு ஃபாலோ ஆன்ல இருந்து தவிர்த்தது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமலையும் இருந்திருக்காரு. அந்த வகையில் கோலி அவர் கொடுத்த அந்த பேட்டால தான் தற்போது ஆகாஷ்தீப் நம்ம இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து தவிர்த்திருக்காரு அப்படின்னு தற்போது விராட் கோலி அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் பார்த்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் குவிஞ்சிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 33 வருடத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கபில் தேவ் வரிசையா 4 சிக்ஸர்களை சருன்னு லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு அவர் போட்டு நம்ம இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து கபில் தேவ் அவர்கள் சுமார் 33 வருடத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை சேவ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு மீண்டும் அதுவும் கடைசி விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு 30க்கும் அதிகமான ரன்கள் எடுத்து ஃபாலோ ஆன்ல இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றுற மாதிரியான அதே சம்பவம் இன்னைக்கு சுமார் 33 வருடம் கழிச்சு நம்ம இந்திய கிரிக்கெட்ல நடந்திருக்கு. இது முக்கியமா விராட் கோலி அவருடைய பேட்டால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தற்போது ரசிகர்கள் எல்லாருமே கோலி அவருடைய இந்த செய்கைக்கு கோலி அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.